நம்ம சினிமா வியாபாரத்தில் இன்னைக்கு நான் பேச போகிறது தியேட்டர்காரர்கள் நேற்று சொன்ன மாதிரி தியேட்டர்காரர்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தியேட்டர்காரர்களுக்கான வருமானத்துக்கு முதல் வழி தியேட்டருக்கு டிக்கெட் வாங்குறதுலேருந்து டிக்கெட்டில் ஷேர் இருக்கு இல்லையா, அந்த 50% ஷேரோ 60% 40% ஷேரோ இருக்கு இல்லையா, இந்த ஷேர்லேருந்து தான் முதல்ல அவங்களுக்கு வருமானம். அதாவது நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி 1000 ரூபா டிக்கெட்டில் டேக்ஸ்லாம் போக 24% போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 7000 சில்லரில் 50-50 ஷேர்னா அதில் 3500 ரூபா சேர்றதா இந்த ஷேர் தான் அந்த தியேட்டருக்காரனுக்கு ஒரு தியேட்டர் நடத்துறதுனால வரக்கூடிய முதல் வருமானம். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற விதமான நேர்மையான வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வரக்கூடிய காசு, அது எத்தனை அதாவது மல்டிப்ளெக்ஸில் போனீங்கன்னா பார்க்கிங் அவங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக போயிடுது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர், ஓன் தேட்டர் அப்படின்னா அந்த தேட்டர்கள்லாம் பார்க்கிங் மூலமாக வரக்கூடிய காசுன்றது மிகப்பெரிய வருமானம் அவங்களுக்கு. அதற்கப்புறம் ஸ்நாக்ஸ், F&B, அதாவது ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் விற்கிறதுனால வரக்கூடிய வருமானம் ஜாஸ்தி. இதை தாண்டி ஒரு மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த மல்டிப்ளெக்ஸில் அங்கே இருக்கிற தியேட்டரில் வரக்கூடிய டிஸ்பிளேக்கள் வைக்கிறதுக்கு சில பேர் இப்போலாம் அவுட்சோர்ஸ் கொடுத்துட்றாங்க. அவுட்சோர்ஸ் கொடுத்துட்டு அதில் போடுற விளம்பரங்களுக்கு காசு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்டி வைக்கிறாங்க, அந்த பேனர் மாதிரி வைப்பாங்க, அதுக்கு காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காசு இருக்குது. இதை தாண்டி அந்த தியேட்டரில் போடக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக வரக்கூடிய காசு, அது கியூப் மூலமாகவோ இல்லை யார் அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகிறாங்களோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த விளம்பரம் வாங்கிட்டு அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு ஷேரை அவங்களுக்கு அதில் போடுறாங்க. அந்த ஷேரில் ஒரு காசு இருக்குது. இப்படி பல விதத்தில் ஒரு தியேட்டரில் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள். அதில் மிக முக்கியமான சோர்ஸ் தியேட்டர் டிக்கெட்டை விட ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் அண்ட் பார்க்கிங், அதற்கப்புறம் தியேட்டர் டிக்கெட். ஸோ இது எல்லாமே தான் மேஜர் வருமானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மேஜர் வருமானத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்குது. அந்த வருமானம் என்னன்னா புக் மை ஷோ மூலமாக இல்லை டிஸ்ட்ரிக்ட் மூலமாக வரக்கூடிய ஒரு டிக்கெட்டுக்கான அவங்களுடைய சேவை கட்டணத்தில் 50% அமௌண்ட்டு. இந்த 50% அமௌண்ட் எப்படின்னா இவங்களை ஆன்லைனில் தான் நம்ம எல்லாமே புக் பண்ணுறோம். புக் பண்ணும்போது ஒவ்வொரு அடி புக்கிங் சார்ஜஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு 2 ரூபாயோ 10 ரூபாயில் ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு 35 ரூபா ஜிஎஸ்டி தான் சேர்த்து கட்ட வரும். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 35 ரூபா நமக்கு பணம் கட்டுறோம். அந்த 35 ரூபாவில் 15 ரூபா அந்த தியேட்டர்காரங்க முன்னாடியே கொடுத்துட்றாங்க. எத்தனை சீட்டு இருக்கோ அத்தனை சீட்டு கொடுத்துட்றாங்க. அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வியாபார தந்திரம் இருக்குது. அந்த வியாபார தந்திரம் வச்சு தான் மொத்த தியேட்டர்ல நீங்கள் நிறைய பேர் புதுசாக தியேட்டர் திறக்கிறாங்க சொல்லுங்க. அந்த நிறைய பேர் புதுசாக தியேட்டர் திறக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த வியாபார தந்திரம் தான் காரணம். அந்த தந்திரத்தின் காரணமாகத்தான் நம்மெல்லாம் வேற வழியே இல்லாமல் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 35 ரூபா ஒரு டிக்கெட் புக்கிங் கொடுத்துட்ருக்கோம். அது டிஸ்ட்ரிக்ட் ஆப் ஆகட்டும், புக் மை ஷோ ஆகட்டும், எந்த ஆப்பாக இருந்தாலும் அதுக்கு நம்ம புக் பண்ணுற சார்ஜஸ்க்கு சர்வர் சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். லெட்ஸ் சி அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம்.